தமிழ் 63 சேனல் நேயர்களே, ஜோதிடம் சம்பந்தமான இன்னும் பல நல்ல தகவல்களை பெற தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பின்பற்றி வாருங்கள். இந்த பதிவு சனிப்பெயர்ச்சிக்கான பதிவு மட்டுமே. சனி பகவான் உங்கள் ராசிக்கு என்ன செய்தார், என்ன செய்வார் என்பதை பற்றிய பதிவு மட்டுமே. பொதுவாகவே சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் இருப்பதால் அந்த ராசியை முழுமையாக ஆக்கிரமித்து அதில் வரும் பலன்களை பெருமளவில் குறைப்பார். ஆகையால் சனிப்பெயர்ச்சி மிகவும் கவனமாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது. அதனால்தான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு என்ன செய்கிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்கிறோம். வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது வருகிற 2025 ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் கன்னி ராசிக்கான பலனை விரிவாக பார்க்க இருக்கிறோம். புதனின் கன்னி ராசி உச்சம், ஆட்சி, மூலத்திரிகோணம் என அனைத்து நிலைகளையும் ஒரே இடத்தில் பெறும் புதனின் சிறப்பான ராசி. விஞ்ஞானம், அறிவியல், தொழில்நுட்பம், சிறப்பான மேம்பட்ட கல்வி ஆகியவற்றை உள்ளடக்கிய ராசி. ராசிநாதன் புதன் வித்தைக்கு சொந்தக்காரன். புதன் என்றாலே மதிநுட்பம், பேச்சாற்றல், தொழில், வேலையை பற்றி முன்கூட்டியே கணிக்கும் திறன், இவையெல்லாம் புதனின் சிறப்பான குணங்களாகும். அப்படிப்பட்ட புதனை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் உங்களுக்கு வரும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் சவால்களையும் தன் மதிநுட்பத்தை கொண்டு எளிதில் தீர்க்கும் குணம் கொண்டவர். இப்பொழுது வருகிற சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை பார்ப்பதற்கு முன் கடந்த 2.5 ஆண்டுகளாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு என்ன செய்தார் என்று சிறிது பார்த்துவிட்டால் அடுத்த 2.5 ஆண்டுகள் என்ன செய்வார் என்பதை நாம் எளிதில் உணர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் பெரும்பான்மையாக உங்களுக்கு நல்லதை செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்பொழுதுமே ஜாதக விதிப்படி பாவ கிரகங்கள் 3, 6, 10, 11 நன்மைகள் செய்வார்கள் என்ற விதிப்படி 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பெருமளவில் நன்மைகளையே செய்தார். 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்கள் எதிரிகளையும் உங்களுக்கு எதிரிகளால் வந்த தொந்தரவுகளை பெருமளவு குறைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதோடு கடன் தொந்தரவுகள் பெருமளவில் கட்டுக்குள்ளேயே இருந்திருக்கும். கடன் வாங்க வேண்டிய நிலை வந்திருக்காது. ஏற்கனவே கடன் வாங்கியவர்கள் பெருமளவில் கடனை திருப்பிக் கொடுத்திருப்பீர்கள். இன்னும் சொல்ல போனால் கடனை கண்டு கலக்கமான நிலைமை இல்லாமல் இருந்திருக்கும். கடன் தானே பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தான் 6ஆம் இடத்து சனி பகவான் கடந்த 2.5 ஆண்டுகளாக பலன் தந்து கொண்டிருந்தார். அதோடு உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவும் எதிரிகள் பயமும் பெரிய அளவில் இல்லாமல் தான் இருந்தது. எதிரிகள் உங்களை கண்டு பயந்து கொண்டு இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களை எதிரியாக நினைத்தவர் கூட கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களிடம் பணிவாக நடந்து கொள்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல் பெரிய நோய் தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த நோயும் கட்டுக்குள் இருந்திருக்கும். ஏற்கனவே இருந்த நோய்க்கான மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளும் போது அவைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளேயே இருந்திருக்கும். நோயினால் பெரிய தொந்தரவு, பெரிய செலவுகள் எதுவும் இல்லாமல் கடந்த 2.5 ஆண்டுகளாக சிறப்பாகவே இருந்திருக்கும். அதே சமயம் வேலை விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மன உளைச்சல், அதிக வேலை பளு போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். அதோடு உடன் பணிபுரிபவர்களிடம் சிறு சிறு மன உளைச்சல்களும் சிறு மோதல்களும் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கும். இன்னும் எத்தனை நாள் தான் இந்த வேலையை நாம் செய்ய போகிறோமோ என்ற மன நிம்மதியற்ற நிலைமையே வைத்துக் கொண்டிருந்திருப்பார். அதே சமயம் 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் புதிய வேலைகள் கிடைப்பதில் சிறிது தாமதத்தை ஏற்படுத்தி இருப்பார். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார். வேலை சம்பந்தமாக சிறிது அலைச்சலோடு ஆதாயங்களே கிடைத்திருக்கும். 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டையும், 10ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டையும் தொடர்பு கொண்டார். அதன்படி 8ஆம் வீட்டை பார்த்த சனி பகவான் வேலை, தொழில், படிப்பு சம்பந்தமாக வெளி மாநிலம், வெளிநாடு செல்ல திட்டமிட்டு இருந்தவர்களுக்கு திட்டத்தில் சுணக்கத்தை தந்திருப்பார். பயணங்களில் சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு சிறு ஏமாற்றங்களும் சிறு மன உளைச்சலையும் தந்திருப்பார். படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் வெளி மாநிலம், வெளிநாடு செல்ல திட்டங்கள் அனைத்தும் காலதாமதமாய் நடந்தாலும் அதில் சிறு சிறு பிரச்சனைகளும் இருந்திருக்கும். சிலருக்கு செல்லுவதே பிரச்சனை, பலருக்கோ சென்றவுடன் அங்கே சிறு சிறு பிரச்சனை என பயணங்களில் சிறு தொந்தரவுகள் இருந்திருக்கும். உங்களில் சிலருக்கு 12ஆம் வீட்டை பார்த்த சனி பகவான் தூக்கம் வராத நிலைமையை தந்திருப்பார். பெருமளவில் செலவு குறைவாகவே நடந்திருக்கும். எந்த ஒரு செலவு செய்யும் போதும் யோசித்துத்தான் செய்திருப்பீர்கள். 3ஆம் வீட்டை பார்க்கும் சனி பகவான் தம்பி தங்கைகளுக்கு படிப்பிற்காக செலவு செய்வது, தம்பி தங்கைகள் திருமணம் போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய நேர்ந்திருக்கும். சிலருக்கு தம்பி தங்கைகளிடம் கருத்து வேறுபாடுகளும் சிறு சிறு பிரச்சனைகளும் சண்டைகளும் இருந்து வந்திருக்கும்.
இருக்கும். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். உங்கள் வெற்றிகள் பல தடைகளுக்கு பிறகே வெற்றி பெறும் நிலையில் இருந்திருக்கும். முயற்சியோ கடும் முயற்சி எடுத்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் என்ற நிலைமையில் தான் கடந்த 2.5 ஆண்டுகளாக சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்த்து 3ஆம் இடத்து பலனை கொடுத்து கொண்டிருந்தார். இன்னும் சிலருக்கு தங்களுடைய பேர் புகழில் சிறு சிறு கலக்கங்களும் சிறு சிறு தொந்தரவுகளும் வந்து கொண்டேதான் இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு தன் பேர் புகழில் சிறிது களங்கம் ஏற்பட்டிருக்கும். இவ்வாறு கடந்த 2.5 ஆண்டுகளாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து தான் இருந்த பார்த்த இடத்தின் பலனை செய்து கொண்டிருந்தார். மேலே குறிப்பிட்ட அனைத்து பலன்களும் கடந்த 2.5 ஆண்டுகளாக சனி பகவான் என்ன செய்தார் என்பதை விரிவாக பார்த்தோம். இனி அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்கள் ராசிக்கு சனி பகவான் என்ன செய்வார் என்பதை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். வருகிற சனி பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். பொதுவாகவே 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவானை கோச்சாரத்தில் கண்டக சனி என்று அழைப்போம். 7ஆம் இடத்திற்கு வரும் சனி பகவான் முக்கியமான 7ஆம் இடத்தின் உயிர் காரகத்துவமான கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் குறிக்கும் ஸ்தானமாகும். ஆகையால் கன்னி ராசி அன்பர்கள் கணவன் மனைவி விஷயத்தில் பெருமளவில் விட்டு கொடுத்து போவது இந்த காலகட்டத்தில் மிகுந்த நன்மையை கொடுக்கும். அதே போல் குடும்ப தலைவன் தலைவிக்கு சிறு சிறு உடல்நிலை பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் குடும்ப தலைவன் தலைவிக்கு சிறு சிறு நோய் தொந்தரவுகள் வரலாம். அதனால் உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. சிலருக்கு கணவன் மனைவி வீட்டாரோடு சிறு முரண்பாடுகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். 7ஆம் இடம் நண்பர்களை குறிக்கும் ஸ்தானமும் கூட. நண்பர்களிடத்தில் சிறு சிறு மன உளைச்சல்களும் சிறு சண்டை சச்சரவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதனால நண்பர்களிடத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதன் மூலம் வருகிற துன்பத்தை பெருமளவு குறைத்துக் கொள்ளலாம். நண்பர்கள் கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமோடு இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியம். நண்பர்களிடம் சேர்ந்து கூட்டு தொழிலில் ஈடுபடுவது இந்த காலகட்டத்துல தவிர்த்து கொள்றது பின்னால் வரும் பிரச்சனைகளை பெருமளவில் குறைத்துக் கொள்ளலாம். நண்பர்களுக்கு பண உதவி பொருள் உதவி செய்யும் போது எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்வதன் மூலம் நண்பர்களுக்குள் வரும் பிரச்சனைகளை பெருமளவு குறைத்துக் கொள்ளலாம். அதோடு தொழில் பார்ட்னர்கள் கூட்டாளிகள் விஷயத்துல மிகவும் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. எந்த ஒரு பொறுப்பையும் தொழில் கூட்டாளிகள் பார்த்துக் கொள்வார்கள் என்று எண்ணி மிகவும் அஜாக்கிரதையாக இல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. கணக்கு வரவு செலவு, பணம் கொடுக்கல் வாங்கல், புதிய கூட்டாளிகளிடம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது மிகவும் கவனமாக பார்த்து கையெழுத்திடுவது மிகவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் தான் நெருங்கிய நண்பர்கள் விரோதியாகவும் எதிரியாகவும் துரோகியாகவும் மாறும் சூழல் ஏற்படும். அதனால் மிகவும் கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம். தனது 3ஆம் பார்வையால் 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். தந்தை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. தந்தையின் உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தை வழி உறவு முறை மற்றும் தந்தை சொத்துக்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. தந்தை சொத்துக்கள், தந்தை கொடுத்த சொத்து, தந்தை வழி உறவினர்கள் போன்ற விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை தொடர்பு கொள்கிறார். இந்த காலகட்டத்தில் எதையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாத நிலைமையை ஏற்படுத்துவார். எந்த காரியம் எடுத்தாலும் தடை தாமதம் போன்ற விஷயங்களை உங்கள் ராசியை தொடர்பு கொள்ளும் சனி பகவான் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு எந்த வேலையை செய்தாலும் தடை தாமதம் என அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு தன் பலனை செய்வார். எந்த ஒரு முடிவையும் எளிதில் எடுக்க முடியாமல் மிகவும் யோசனை செய்து எடுக்க வேண்டிய நிலைமையை தருவார். குறிப்பாக உங்கள் ராசியை சனி பகவான் தொடர்பு கொள்வதால் உங்கள் உடல் நிலையில் சிறிது அக்கறை எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. சிறிய நோய் தொந்தரவுதானே என்று அலட்சியமாக இருப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சரியான மருத்துவரிடம் சரியான ஆலோசனை பெற்று சரியான மருந்துகளை எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியம். இருப்பினும் குருவின் வீட்டிலிருந்து பார்ப்பதால் பெரிய அளவில் தொந்தரவுகள் இருக்காது. தடை தாமதம் ஏற்பட்டாலும் இறுதியில் பெரிய துன்பங்களும் பெரிய துயரங்களும் இன்றி நன்மையாகவே முடியும். உங்கள் ராசியை சனி பகவான் தொடர்பு கொள்வதால் ஏதோ இழந்துவிட்ட எண்ணத்திலேயே இருக்க வைப்பார். பொதுவாகவே பாவகிரகங்கள் ராசியை கோச்சாரத்தில் தொடர்பு கொள்ளும் போது இனம் புரியாத கலக்கமும் இனம் புரியாத ஒரு ஏக்கமும் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து 10ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். உயிர் காரகத்துவத்தில் தாயாரை குறிக்கும் ஸ்தானமாகும். ஆகையால் தாயார் விஷயங்களில் தாயார் உடல்நிலையிலும் சிறிது கவனம் செலுத்த வேண்டிய
வேண்டிய காலகட்டம் இது. பொதுவாகவே 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்போது முக்கிய பாவகங்களான 9 தந்தை ஸ்தானமும் ராசியான உங்களையும் 4ஆம் இடமான தாயாரையும் பாதிப்பார். ஆகையால் தான் கண்டகச்சனி வரும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று, கண்டகச்சனி வரும்போது மிகவும் கஷ்டமான காலகட்டம் என்று கூறுகிறோம். ஆகையால் தாயார் உடல் நலத்தில் சிறிது கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. தாயார் சொத்து, தாயார் உறவினர்கள், தாய்வழி சொந்தங்கள் ஆகியவற்றில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும். தாய் கொடுத்த வீடு, சொத்து ஆகியவற்றில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். 4ஆம் இடம் வீடு, வாகனத்தை குறிக்கும் ஸ்தானமும் கூட. பலருக்கு வீடுகளை புதுப்பிக்க செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களை புதுப்பிக்க பெருமளவில் செலவு செய்ய நேரிடும். சிலருக்கு வீடு வாங்கும் கனவு பெருமளவில் கனவாகவே இருந்து கொண்டிருக்கும். புதிய வாகனங்கள் வாங்க திட்டமிட்டவர்கள் திட்டங்கள் கைகூடாமல் தவறி தவறி போய்கொண்டே இருக்கும். பெரும் போராட்டத்திற்கு பிறகு வீடு வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது போன்றவை கைகூடும் நிலை ஏற்படும். பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் படிப்பில் பெரும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. மற்ற காலங்களில் பெரிய பொறுப்பெடுத்து படிக்காவிட்டாலும் சனி பகவான் 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் போது மிகவும் அக்கறையோடு கவனத்தோடு பயில்வதன் மூலம் பெருமளவில் மதிப்பெண் குறைவதை குறைத்துக் கொள்ளலாம். எனவே இப்பொழுது பார்த்த பலன்கள் யாவும் சனி பெயர்ச்சிக்கான பலன் மட்டுமே. சனி பகவான் உங்கள் ராசிக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக என்ன செய்தார், இப்பொழுது அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு என்ன செய்வார் என்பதற்கான சனி பயிற்சிக்கான பலன் மட்டுமே. உங்கள் ராசிக்கான முழு வருட பலனை வேறொரு பதிவில் பதிவிட்டுள்ளோம். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இருப்பினும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் 6-8 தசா புத்திகள் நடக்குமே ஆனால் வருகிற துன்பம், துயரங்களிலும் கடன் பிரச்சனைகளிலும் இருந்து தப்பித்துக் கொள்ள அமாவாசை தோறும் குலதெய்வ வழிபாடும், பௌர்ணமி தோறும் இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்து வாருங்கள். எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில்